வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை செங்குன்றம் மேட்டுத்தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலின் 62ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவும் 2ஆம் ஆண்டு மாசி பிரம்ம உற்சவ பெருவிழாவும் இந்த மாதம் 8ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 8ஆம் தேதி காலை கணபதி பூஜை, கோ பூஜை, யாக பூஜையுடன் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் கொடியேற்றம் நடந்தது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் மாலையும் சிறப்பு பூஜைகளுடன் ஆன்மீக இசை மற்றும் தெருக்கூத்து நிகழ்ச்சிகள் நடந்தன. கோவிலுக்கு வந்த சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அம்மனை தரிசித்து அங்கு நடந்த கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து சென்றனர். மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் 14ஆம் தேதி காலை செங்குன்றம் ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோவிலில் இருந்து கலச நீர் கொண்டு வரப்பட்டு அங்காளம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்ட முளைப்பாரி ஊர்வலமும் நடந்தது. பதினைஞ்சாம் தேதி மாலை கங்கை திரட்டனும் சிவராத்திரி பூஜையும் நடந்தன. அதன் பிறகு ரத்த காட்டேரி, மதுரை வீரன் ஊஞ்சல் நிகழ்ச்சிகளும் இரவு அம்மன் திருவிதி உலாவும் நடந்தன. உற்சவத்தின் 9ஆம் நாளான நேற்று மாலை 4 மணிக்கு கோவிலில் இருந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பட்டது. அதற்கு முன் மயான கொள்ளை ஊர்வலத்தில் காளி யாத்திரையும் நடந்தது. அந்த ஊர்வலத்தில் பொய்க்கால் குதிரை, பொம்மலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மயான கொள்ளை ஊர்வலம் கோவிலில் இருந்து பிள்ளையார் கோவில் தெரு மற்றும் GNT சாலை வழியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செங்குன்றம் சுடுகாட்டிற்கு மாலை 6 மணிக்கு வந்து சேர்ந்தது. கருப்புரம் வந்துட்டு ஓரமா வந்துருங்க, எல்லாம் மேல விழுந்துருவாங்க சொல்லிட்டோம். அப்போது வழியெங்கும் காத்திருந்த பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மனை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். மேலும் ஏராளமான பொதுமக்கள் மயான கொள்ளை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். செங்குன்றம் சுடுகாட்டில் நடந்த பூஜை மற்றும் சூரசம்ஹாரத்தை தொடர்ந்து பெண்களுக்கு அருள் வந்தது. அங்கு நடந்த சூரசம்ஹாரத்தை தொடர்ந்து
அங்கிருந்த உருவ பொம்மையில் வைத்திருந்த பிரசாத பொருட்கள், மண் ஆகியவற்றை பக்தர்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். சிவபெருமானின் பிரம்மத்தி தோஷம் நீங்கிய நிகழ்வுதான் மயான கொள்ளையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மாசி மாத அமாவாசை அன்று இந்த மயான கொள்ளை நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. அன்று மயானத்தில் அம்மனின் உருவம் மண்ணால் செய்யப்பட்டிருக்கும். பக்தர்கள் காட்டேரி வேடமிட்டும் மண்டை ஓடும் மாலைகள் அணிந்தும் ஆக்ரோஷமாக காணப்படுவார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டால் தீய சக்திகள் விலகும், தீராத நோய்கள் மற்றும் கடுமையான தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மயான கொள்ளை என்பது வெறும் தோஷம் நீக்கும் நிகழ்வு மட்டுமல்ல, அது அனைத்து உயிர்களுக்கும் அன்னை உணவிடும் நிகழ்வு. அன்று மயானத்தில் இறைக்கப்படும் தானியங்களும் உணவுகளும் அங்காளியால் ஆவிகளுக்கும் அலைந்து திரியும் ஆன்மாக்களுக்கும் அளிக்கப்படும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் அப்பால் முக்திக்காக காத்திருக்கும் ஆன்மாக்களுக்கு தாயாக நின்று பரமேஸ்வரி கருணை காட்டும் நிகழ்வே மயான கொள்ளையாகும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. பத்தாம் நாளான இன்று காலை 9 மணி அளவில் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டுதலும், அதன் பிறகு திருவீதி ஊர்வலமும், அதைத் தொடர்ந்து காப்பு கலைத்து கொடி இறக்குதலும் நடந்தன. நாளை காலை 8 மணிக்கு அம்மனுக்கு பால் அபிஷேகமும், அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மலர் அபிஷேகமும் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள், ஆலய நண்பர்கள் குழுவினர், அங்காளம்மன் மகளிர் குழுவினர் செய்திருந்தனர். திருவிழாவின் 11 நாட்களும் அன்னதான குழுவின் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிழா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செங்குன்றம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் செய்தனர். நன்றி, வணக்கம்.